வணக்கம் மக்களே. இப்போது இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே போல் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம். இறாலை நல்லா கழுவி வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அதில் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கிறோங்க. அது பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை போடுறோம். அப்புறமேட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளியையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டும் சீக்கிரம் வதங்கணும்னா நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா உடனே வதங்கிடுங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு விழுது, அதில் 2 ஸ்பூன் போடுறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற இறால் அளவுக்கு இந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதுமானது. இதை போட்டு நல்லா வதக்குறோங்க. அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, அது போயிட்டு அந்த எண்ணெய் விடும் பாருங்கள். அந்த பாருங்கள் எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ இறால் இருக்குல்ல, அதை நம்ம தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள், கழுவி வச்சாலும் அதை இன்னொரு தடவை கழுவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதில் போடணுங்க. போட்டு இதையும் நல்லா கிண்டி விடணும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்ட பிறகு நம்ம மிளகாத்தூள் போடுறோங்க தேவையான அளவுக்கு. காரம் நீங்கள் எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம 2 ஸ்பூன் போடுறோம். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான், அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். திரும்பவும் நல்லா கிளறி விடுறோம். இப்போ இந்த இறால்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க, அது பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா கிளறி விட்டு நல்லா அந்த மசாலா சேருது பார்த்திங்களா. அப்போ சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இறால்லேருந்து தண்ணி விடும். அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ நம்மளுக்கு, அதாவது அது வேகிற அளவுக்கு உள்ள தண்ணி அதில் ஊற்றணும். இறாலை ரொம்ப வேக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் லப்பர் மாதிரி போய்டுன்னுவாங்க. அதனால் கரெக்டாக பார்த்து செய்யுங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு இப்போ போதும் நம்மளுக்கு. அதை போட்டுட்டு இதிலே வெந்துடும். அது கொஞ்சம் தான் ஊற்றணும். இப்போ நம்ம மூடி வச்சிடுறோங்க. மூடி வச்சிட்டோன்னே இது கொஞ்சம் கொஞ்சம் சுண்டுன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காவையும் பெருஞ்சீரகத்தையும் அதை இதில் ஊற்றுறோம். இதில் தேங்காயும் நிறையா இருக்கக்கூடாது, ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டால் போதுங்க. போட்டு தேங்காவை அரைச்சி வச்சு அதில் ஊற்றிடணும். இப்போது இறால் கிரேவி ரெடியாக இருக்குது. சுண்டி போயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ பார்க்கவே அழகாகிடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் வருது பாருங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த இறாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சட்டியில் அந்த சாதத்தை கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அமிர்தம் மாதிரி இருக்குங்க. Thank you for watching.